ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/7/2025 அவ்விக்த முரளி. ஒரிஜினல் டேட் 3/2/2006. ஸோ முரளியுடைய தலைப்பு பாபாவுடைய அன்பில் வீணானவைகளின் பேரடையாளமே இல்லாத அளவுக்கு சம்பூர்ண பவித்திர ஸ்திதியை உருவாக்குங்க. இல்லை, முழுமையான தூய்மை இருக்கணும். வீண் விகாரங்கள் இல்லை, வீண் விஷயங்கள் கூட இருக்கக்கூடாதுன்றார். அந்த அளவுக்கு பாபா அன்பில் மூழ்கி பாபா நான் மூணாவது எதுவுமே ஞாபகம் இல்லாத அளவிற்கு நீங்கள் மாறணும். அதுதான் சம்பூர்ண பவித்திர ஸ்திதி. இன்றைக்கி பாப்தாதா நாலாபுரத்துலேயும் உள்ள பிரபுவுக்கு பிரியமான குழந்தைங்களை பார்க்குறார். ஸோ முழு உலகத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில் சிலர் மட்டும்தான் பரமாத்மாவின் அன்புக்கு அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ கோடியில் சிலர் தான் பாபா பார்க்கவும் செய்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. முழு உலகத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில் சிலர், அதான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பாபாவுடைய அன்பின் மீது உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஏன்னா அந்த பாபாவுடைய அன்பு தான் குழந்தைங்களை இங்கே மதுபனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்குது ஒவ்வொரு மூலையிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த பரமாத்மாவுடைய அன்பை முழு கல்பத்திலையும் இப்போ மட்டும்தான் நம்ம அனுபவம் செய்கிறோம். மற்ற நேரத்தில் ஆத்மாக்களுடைய அன்பு அனுபவமாகவும், மகாத்மாக்களின் அன்பு அனுபவமாகவும், தர்மாத்மாக்களின் அன்பு அனுபவமாகும். ஆனால் பரமாத்மாவுடைய அன்பு இப்போ மட்டும்தான் அனுபவமாகும். அந்த பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதற்கு இப்போத்தான் நமக்கு தகுதியுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். பாபா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் கூடவே இருக்கிறாருன்னுவீங்க இல்லையா? பக்தி மார்க்கத்துலேயும் சொல்லுவாங்க என் கூட இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க புரியாமல் சொல்கிறாங்க, நம்ம புரிஞ்சு சொல்கிறோம். நாம் அவரோடு இருக்கிறோம். அந்த பரமாத்மாவாலையும் நம்ம இல்லாமல் இருக்க முடியாது, நம்மளாலேயும் பரமாத்மா இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அன்பை அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவர் என் உள்ளத்தில் இருக்கிறாரு, அவர் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறீங்க. லவ்வர்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்களே, நான் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது, அவங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது. அந்த மாதிரி நாம் சொல்கிறோம். அந்த அளவுக்கு அன்பு அனுபவம் செய்கிறோம். அவர் என் உள்ளத்தில் இருக்கிறாரு, அவர் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறீங்க. யார் உள்ளத்தில் பாபா இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க பாபா உள்ளத்துலேயும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அனுபவிகள் தானே நீங்கள் இல்லையா? பாபா உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த அனுபவம் வருதா? அவர் உள்ளத்தில் நீங்கள் இருக்கிற அனுபவம் வருதா? நான் அனுபவியாக ஆகலைன்னா வேற யார் ஆவா இல்லையா? பாபா இதயத்தில் இருக்கிற அனுபவம் எனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு கிடைக்கும்? பாபா கூட இந்த மாதிரி அன்புக்கு அதிகாரி குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இல்லை, அன்பிற்கான அடையாளம் நமக்கு தான் இருக்குது, அதனால் மகிழ்ச்சி அடைகிறார். பரமாத்மா அன்புடைய அடையாளம் யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்களுக்கு அனைத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு எளிதாக தயாராகிடுவாங்க. அதுதான் பரமாத்மா அன்பின் அடையாளம். இல்லை, ஒருத்தர் மேலே அன்பு வந்துடுச்சுன்னா எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நாம் தயாராக இருப்போம், ஈஸியாக இல்லையா? ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பா அம்மா பேர் புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க, எல்லாத்தையும் இழக்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாபா மேலே அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ஈஸியாக தயாராகிடுவாங்க. அப்போ நீங்களும் கூட, நீங்கள் எல்லோருமே பாபா என்ன விரும்புகிறாரு? பாபா ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு சமமாகணும்னு தான் விரும்புகிறார்.
ஒவ்வொருத்தருடைய முகத்தின் மூலமாக பாபா தான் தெரியணும்னு விரும்புகிறார். இல்லை, ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் பாபாவை பார்க்குற மாதிரியே இருக்கணும் அந்த குணம். பாபா உடம்பு எடுக்கல இல்லையா, பாபா இந்த உடம்பு எடுத்தால் எப்படி நடப்பார், இந்த உடம்பை எடுத்தால் எப்படி நடப்பார், அப்படி தான் தெரியணும். அப்படி ஆகியிருக்கிறீங்க தானே, பாபா விரும்புகிற மாதிரியே பாபாவுக்கு சமமாக ஆகிட்டீங்க தானே. பாப்தாதாவுக்கு பிரியமான ஸ்திதி என்னன்னு தெரியும் தானே. என்ன பாபாவுக்கு பிரியமான ஸ்திதி? சம்பூர்ண தூய்மை இல்லையா, முழுமையான தூய்மை தான் பாபாவுக்கு மிக பிடிச்ச மனநிலை. முழுமையான தூய்மைன்னா என்ன? பாபாவை தவிர வேறு எதுவுமே புத்தியில் இல்லாதது. ஏன்னா இந்த பிராமண ஜென்மத்துடைய அஸ்திவாரமே சம்பூர்ண தூய்மை தான். முழுச தூய்மை ஆனீங்கன்னா தான் பாபா குழந்தைய பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ சம்பூர்ண தூய்மையுடைய ஆழத்தை தெரிஞ்சிருக்கிறீங்களா? சம்பூர்ண தூய்மை இருந்துச்சுன்னா சங்கல்பத்திலும் அசுத்தத்தின் பேரடையாளம் இருக்காது, கனவுலையும் அசுத்தத்தின் பேரடையாளம் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சம்பூர்ண தூய்மை. இன்றைய நாட்களில் நேரத்தின் அனுசாரமாக பாப்தாதா அடிக்கடி ஒரு விஷயத்தில் கவனத்தை ஏற்படுத்துகிறார். அது என்னன்னா, சம்பூர்ண தூய்மையின் கணக்கில் வீண் சங்கல்பம் இருந்துச்சுன்னா அதை கூட சம்பூர்ண தூய்மைன்னு சொல்ல முடியாதுன்றார் இல்லையா. விகார எண்ணம் இல்லை, வீண் எண்ணம் கூட, அழுக்கான எண்ணம் இல்லை, வீண் எண்ணம் இருந்தால் கூட அது சம்பூர்ண தூய்மை கிடையாது. ஸோ அதனால் செக் பண்ணுங்க, வீண் எண்ணங்கள் வருதா. எந்த விதமான வீண் எண்ணங்கள் சம்பூர்ண தூய்மை நிலையிலிருந்து உங்களை தூரம் ஆக்கலை தானே. எந்த அளவுக்கு முயற்சியில் முன்னேறிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ராயல் ரூபத்தில் வீண் எண்ணங்கள் நேரத்தை வீணாக்கலை தானே அப்படின்னு செக் பண்ணுங்க இல்லையா. நீங்கள் முன்னேறிட்டு இருக்கிறீங்க, அப்போ அந்த வேகத்தை குறைக்கிற மாதிரி ராயலாக வீண் எண்ணங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கல தானே இல்லையா. ஒன்றும் முயற்சி பண்ண விடக்கூடாது, அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுற வேகத்தையாவது குறைக்கணும். இதுதான் மாயாவுடைய வேலை, வீண் எண்ணங்களுடைய வேலை. வீண் எண்ணங்கள்ன்ற ரூபத்தில் மாயா வருது, ராயலாக வருது. ஸோ இங்கே டைம் வேஸ்ட் ஆகிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பாபா நாள் ஃபுல்லாக சேவையில் பிஸியாக இருக்க சொல்கிறார். இப்போ சேவையில் பிஸியாக இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகாது. ஒருவேளை வீண் எண்ணம் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களால் நீங்கள் நினச்ச அளவுக்கு சேவை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏதோ ஒரு மாயை வந்துடுச்சு. எண்ணத்தில் வந்தால் கூட உங்களால் சேவை 100% பண்ண முடியாது, கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டான சேவைன்றது பாபா நினைவிலே பண்ணால் தான் 100% சேவை. ஸோ ராயல் ரூபத்தில் அகங்காரத்தின் வீண் எண்ணங்களும் அவமானத்தின் வீண் எண்ணங்களும் யுத்தம் பண்ணலை தானே இல்லையா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார், எவ்வளோ பெரிய ஆளுன்ற அகங்காரத்தில் வீண் எண்ணங்கள் வருதா, அல்லது ஐயோ எனக்கு அவமானமாக போச்சு, ரொம்ப படுத்திட்டாங்களே என்ன அப்படின்னு அவமான ரூபத்தில் யுத்தம் பண்ணுதா அப்படின்னு பாபா கேட்குறார். அகங்காரத்தின் ரூபத்தில் பரமாத்மாவுடைய கொடுப்பினையில் ஏதாவது ஒன்றை தன்னுடைய விசேஷத்தான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விசேஷத்தாவின் அகங்காரம் கூட உங்களை கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுதான் அகங்காரம்ன்ற வீண் எண்ணம் இல்லையா. பாபா கொடுக்குற ஒரு விஷயம் என்னுடைய விசேஷம் இல்லையா, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பிரசாதம், அது என்னுடைய சிறப்பம்சம் நீங்கள் நினச்சிட்டாலே உங்களை கீழே எடுத்துகிட்டு வந்துடும்ன்றார். அது அகங்காரம்.
விசேஷத்தாவின் அகங்காரம் கீழே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ நீங்கள் முன்னேறி செல்வதற்கு தடையாகிடும். இல்லை, எல்லாத்தையும் மறந்து பாபா நினைவில் மூழ்கணுமே, நீங்கன்னு ஒன்று முற்றிலும் மறந்துடணும். அப்போ என்னுடைய விசேஷம் நினைக்கும்போது நான்ன்றது இருந்துருது. அகங்காரம் கூட சூக்ஷ்ம ரூபத்தில் வருது. எனது எனது எனது, என் பேர், என் புகழ், எனக்கு மரியாதை கிடைக்கணும், இப்படி வருது. இந்த எனது தான் அகங்காரத்தின் ரூபம், வீண் எண்ணம்ன்ற தேவையில்லாத எண்ணம். அதனால் எந்த லாபமும் கிடையாது. ஸோ இந்த வீண் எண்ணங்கள் கூட சம்பூர்ண நிலையிலிருந்து உங்களை தூரமாக்கிடும். அதனால் என்னுடைய அகங்காரம், என்னோடய பேர், என்னோடய புகழ், என்னோடய மரியாதை, இது கூட இருக்கக்கூடாது. இப்போ சம்பூர்ண தூய்மை ஆக முடியாது. ஏன்னா பாப்தாதா விரும்புகிறது குழந்தைங்க ஸ்வமானத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாரே தவிர அகங்காரத்தில் இருக்கணும்னு விரும்பலை. ஏன்னா ஸ்வமானம்னா என்ன, சுயமரியாதை அல்லது சுத்த அகங்காரம்னு சொல்லலாம். சுத்த அகங்காரத்தில் தான் குழந்தைங்க இருக்கணுமே தவிர அழுக்கான அகங்காரத்தில் கிடையாது. அவமானமும் இருக்க வேண்டாம், அகங்காரமும் இருக்க வேண்டாம். ஏன்னா வீண் எண்ணங்கள் வர்றதுக்கு இந்த ரெண்டு தான் காரணமாக இருக்குதுன்ற. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்போ ஒரு வீண் எண்ணம் வந்துடுது. அடுத்தது அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ச்சே என்னை இப்படி சொல்லிட்டானே, அப்போ அவமானத்தின் வீண் எண்ணம் வந்துடுது. ஸோ எப்போவுமே குழந்தைங்க பாபா எப்போவுமே தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் இரட்டை எஜமானருன்ற நிச்சய புத்தியோடையும் போதையோடையும் தான் பார்க்க விரும்புகிறார் இல்லையா. குழந்தைங்க அந்த போதையில் இருக்கணும். நான் இரட்டை எஜமானர் இல்லையா, பரந்தாமத்துக்கும் எஜமானர், சத்தியுகத்திற்கும் எஜமானர். அந்த நிச்சய புத்தியும் போதையும் இருக்கணுன்றார். இரட்டை எஜமானன் நிலைனா என்ன? இப்போ இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இரட்டை எஜமானனுக்கு. ஒன்று தந்தையின் பொக்கிஷங்களுக்கு எஜமானன், இன்னொன்று சுயராஜ்யத்துக்கு எஜமானன். ரெண்டுக்குமே எஜமானன். ஏன்னா எல்லோரும் குழந்தையாகவும் இருக்கிறீங்க, எஜமானர்களாகவும் இருக்கிறீங்க. ஆனால் எல்லாருமே குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே என்னோட பாபான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே குழந்தைங்க தான், அதில் டவுட்டு கிடையாது. என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க தானே இல்லையா. ஆனால் குழந்தை கூடவே ரெண்டுக்கும் எஜமானராகவும் இருக்கணும். என்னது, தந்தையின் பொக்கிஷங்களுக்கு எஜமானன், சுய ராஜ்யத்துக்கு எஜமானன், அதாவது உங்கள் கர்மேந்திரியங்களுக்கு எஜமானன். ஸோ ரெண்டுமாகவும் இருக்கணும். குழந்தைங்க அதாவது குழந்தையாகவும் இருக்கிறீங்க, இரட்டை எஜமானராகவும் இருக்கிறீங்க, பாபாவுடைய பொக்கிஷத்துக்கும் சுய ராஜ்யத்துக்கும். இப்போவே எஜமானர் அப்படின்னா கூட அதில் வரிசை கிரமம் இருக்குது. எல்லாரும் ஒரே அளவுக்கு எஜமானராக இல்லை. நான் குழந்தையாகவும் இருக்கிறேன், எஜமானராகவும் இருக்கிறேன். பொக்கிஷம் அப்படிங்கிற ஆஸ்தி கிடைச்சிருக்குது. அதனால் குழந்தைக்கான நிச்சயம் மற்றும் போதை இருக்குது இல்லை. பாபாவுடைய குழந்தைனால பாபாவுடைய ஆஸ்திக்கு எஜமானர் தானே. ஸோ அதனால் நிச்சய புத்தி, குழந்தை ஆனதோடைய நிச்சயமும் போதையும் இருக்குது ஆஸ்தி கிடைக்கிறதுனால. ஆனால் எஜமானர் அப்படிங்கிற நிச்சயம் போதை இதில் தான் வரிசை கிரமம் வந்துடுது.
இல்லை எல்லோரும் குழந்தைன்ற அந்த நிச்சயமும் போதையும் இருக்குது. ஆனால் எஜமானர் அந்த நிச்சயமும் போதையும் மட்டும் வரிசை கிரமம் ஏற்படுத்துறது. ஒரு சிலருக்கு எஜமானர்ன்ற போதை அதிகமாக இருக்குது, ஒரு சிலர் கம்மியாக இருக்குது. சுயராஜ்ய அதிகாரி எஜமானன் இதில் விசேஷமாக மனம் தடை போடுது. சுயராஜ்ய அதிகாரியாக எஜமானனாக இருக்க விடாமல் மனம் தடை போட்டுக்கிட்டே இருக்குது. மனதுக்கு எஜமானனாகி ஒருபோதும் மனதுக்கு அடிமையாகிடக்கூடாது, எஜமானனாக தான் இருக்கணும். இப்போ மனதுக்கு எஜமானனாகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? மனம், புத்தி, உடல், கர்மேந்திரங்கள் எல்லாத்துக்கும் எஜமானனாக தான் இருக்கிறோமே தவிர ஒரு பொழுதும் அடிமையாகிடக்கூடாது. சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்கிறீங்க. சுயராஜ்ய அதிகாரின்னா என்ன அர்த்தம்? ராஜான்னு அர்த்தம் இல்லை. இந்த உடம்புக்கு நான் தான் ராஜா. என்னை மீறி கண்ணு எதையும் பார்க்காது, என்னை மீறி வாய் எதையும் பேசாது, என்னை மீறி மனம் எதையும் நினைக்காது. அப்போ தான் நீங்கள் ராஜா. அதுக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி, ராஜா. எப்படி பிரம்மா பாபா தினம் தினம் செக் பண்ணி மனதுக்கு எஜமானரானார், அதன் மூலம் உலக எஜமானர்ன்ற அதிகாரத்தை அடைஞ்சார். அதே மாதிரி நீங்களும் அடையணும். ராஜான்னு பார்த்தா, அதாவது ஆத்மா ராஜா அப்படின்னா மனம், புத்தி அதோடைய மந்திரிகள். இந்த வீண் எண்ணங்கள் கூட எங்கே உருவாகுது? மனசில் தானே உருவாகுது. அதனால் மனம் வீண் எண்ணங்களுக்கு அடிமையாக்கிடுது. ஒருவேளை கட்டளைப்படி நடத்தலை அப்படின்னா மனம் சஞ்சலமாகக்கூடிய காரணத்தினால அடிமையாகுது இல்லையா? மனதை கட்டளைப்படி நடத்தணும். அப்படி நடத்தலைன்னா அது உங்களை அடிமையாக்கிடுது, சஞ்சலமாகுது. அதனால் மனம் உங்களை அடிமையாக்கிடுது. அதனால் சோதனை செய்யுங்கள். மனசை குதிரன்னும் சொல்லப்படுது. சொல்லுங்க, மனதுக்கு எஜமானரானாலே உலகத்துக்கு எஜமானராயிடலாம். அப்படி தான் பிரம்மா பாபா ஆனார். இது அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க, மனதை கட்டுப்படுத்துபவன் உலகத்தை கட்டுப்படுத்துவான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ராஜா, ஆத்மா ராஜா அப்படின்னா மனம், புத்தி, மந்திரி. ராஜா சொல்கிறது தான் மந்திரி கேட்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த வீண் எண்ணங்கள் எங்கே வருது? மனதில் வருது. அப்போ என்ன ஆக்கிடுது? வீண் எண்ணங்களுக்கு மனம், ஆத்மா ராஜாவை அடிமை ஆக்கிடுது. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற கட்டளைப்படி மந்திரி நடக்கலை, மனம் நடக்கலை அப்படின்னா மனதுடைய இயல்பான குணம் என்ன? சஞ்சலமாகிறது. அப்போ உங்களை வீண் எண்ணத்திற்கு அடிமையாக்கிடும், சஞ்சலமாக்கிடும், எண்ணங்களை அது இஷ்டத்துக்கு உருவாக்கிடும். அதனால் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மனசை ஏன் குதிரைன்னு சொல்கிறாங்க? அது இஷ்டத்துக்கு ஓடுது. ஆனால் அதை நம்ம இஷ்டத்துக்கு ஓட வைக்கலாம். கடிகாலம் போடணும். அதுக்கு தான் பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறார். ஏன்னா குதிரை மாதிரி மனம் சஞ்சலத்தோடு இருக்குது. ஸ்ரீமத்துன்ற கடிவாளத்தை போடுங்க, அதன்படி தான் நீ போகணும்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்ரீமத்துன்ற கடிவாளம் லூஸ் ஆனாலும் மனம் சஞ்சலப்பட ஆரம்பிச்சிடும், அது இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும். ஏன் கடிவாளத்தை தளர விடுறீங்க? ஏன் ஸ்ரீமத்தை அலட்சியமாக பயன்படுத்துகிறீங்க? இல்லை, ஒரு அடி விடாமல் ஃபாலோ பண்ணணும் ஸ்ரீமத்தை. அதுதான் கடிவாளத்தை டைட்டாக பிடிக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு சாலையோர காட்சி குதிரை பார்த்துடுச்சின்னா சஞ்சலமாகி ஒரு மாதிரி இலக்கை நோக்கி ஓடாது. அப்போ என்ன அது? சாலையோர காட்சியை பார்க்கக்கூடாதுன்னா கடிவாளம் டைட்டாக இருக்கணும். எப்போ கடிவாளம் லூஸ் ஆகுதோ அப்போ மனம் அது இஷ்டத்துக்கு சுற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுது. கொடுக்காதீங்க அப்படி வாய்ப்பு. இல்லை, ஒரு வினாடியும் ஸ்ரீமத் படியே தான் இருக்கணும், அந்த கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ அதனால்
நான் குழந்தையாகவும் இருக்கிறேன், எஜமானனாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவில் தான் எப்போவுமே இருக்கணும். ஸோ அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்கிறதுனால குழந்தை, அந்த ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கிறதுனால எஜமானன். ஸோ இந்த போதையிலே நிரந்தரமாக இருங்க. பாபாவுடைய பொக்கிஷங்களுக்கும் எஜமானன், சுய ராஜ்யத்துக்கும் எஜமானன். அப்போ ரெட்டை எஜமானனா நான் இருக்கிறேன்னான்னு செக் பண்ணுங்க. எஜமானன் நிலையில் குறை இருக்குது அப்படின்னா தான் பலவீன சமஸ்காரம் வெளிப்பட்டுடுது. பாபா சார் இல்லையா, அந்த சர்வசக்திவான்ற அந்த சீட்டில் உட்கார்ந்து அதிகாரத்தோடு கட்டளையிட்டால் சக்திகள் நீங்கள் சொல்வதை கேட்டு தீரும். அப்படி கேட்கலன்னா நீங்கள் அதிகார நிலையில் இல்லை, பலவீனமான நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ பலவீன சமஸ்காரம் வெளிப்படுறதுனாலே எஜமான சமஸ்காரத்தில் குறை இருக்குது. ஸ்ரீமத் படி உங்கள் மனதை உங்களால் செலுத்த முடியலை, அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ சமஸ்காரத்தை என்ன சொல்கிறோம்? என்னோட சமஸ்காரம் இப்படி இருக்குது, என்னோட குணம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது உண்மையிலே உங்களுடையதா? சொல்லும்போது என்னோட சமஸ்காரம்னு சொல்லிடுறீங்க, ஆனால் அது உண்மையிலே உங்களுடையதா? என்னோட சமஸ்காரம்னு அதை சொல்லலாமா? அது சரியா? அது உண்மையிலே அது என்னோடதா அல்லது ராவணனுடையதா? அந்த பலவீன சமஸ்காரம், பலவீன சமஸ்காரம் ராவணனுடைய பொருள். அதை எப்படி என்னதுன்னு சொல்ல முடியும்? என் அப்பாவோடது தான் என்னுடையது. ராவணன் என்ன உங்கள் அப்பாவா? அப்போ என்னுடைய சமஸ்காரம் எது? என் அப்பாவின் சமஸ்காரம் எதுவோ அதுதான் என்னோட சமஸ்காரம். எது தந்தையுடைய சமஸ்காரம்? உலகத்துக்கு நன்மை செய்கிறது தான் தந்தையுடைய சமஸ்காரம். அதாவது சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைக்கிறது தான் பாபாவுடைய சமஸ்காரம். எப்போவுமே எல்லோரும் உயர்ந்த பதவி அடையணும், ஆத்ம உணர்வு பெறணும், தூய்மை ஆகணும் அப்படின்ற சுப பாவனை சுப விருப்பம் வைக்கிறது தான் பாபாவுடைய சமஸ்காரம். அப்போ அதுதான் நம்முடைய சமஸ்காரமாகவும் இருக்கணும். ஸோ அதனால் எந்த பலவீன சமஸ்காரத்தையும் என்னதுன்னு சொல்கிறதே தப்புன்றார். அம்மா எனக்கு கோபம் வந்துடும், இது இப்படி சொல்கிறதே தப்புன்றார். நான் கோபக்காரன், நான் சோம்பேறி, இது தப்பு, இது ராவணனுடையது. அது எப்படி உங்களுடையது? என்னுடைய சமஸ்காரத்தை என்னுடைய உள்ளத்தில் வைத்து கொண்டேன் அப்படின்னா அசுத்த பொருளை உள்ளத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்த பலவீனமான சமஸ்காரத்தை என்னுடைய சமஸ்காரம்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? என் உள்ளத்தில் வச்சுக்கிட்டேன். அப்போ அழுக்கான பொருளை உங்கள் இதயத்தில் வச்சுக்கலாமா? ஏன்னா எப்போவுமே என்னுடையது அப்படின்னா அது மேலே அன்பு இருக்கும், அதை கண்டிப்பாக இதயத்தில் தான் வச்சுருப்போம், மனசில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பலவீனமான சமஸ்காரத்தை என்னதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால என்னுடைய இதயத்தில் அந்த பலவீனத்துக்கு நான் இடத்த கொடுத்துட்டேனே. அதனால தான் குழந்தைங்க பாவம் பல நேரம் அந்த பலவீனத்தோட ரொம்ப யுத்தம் செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா சுபமற்றதையும் இதயத்தில் உட்கார வச்சிட்டீங்க, சுபமானதையும் இதயத்தில் உட்கார வச்சிட்டீங்க. இப்போ ரெண்டும் சண்டை தானே போடும், ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆகாது இல்லை, சுபமானதும் சுபமற்றதும். அப்போ யுத்தம் தான் செய்யும். என்னோட சமஸ்காரம் அப்படின்னு எப்போ உங்கள் எண்ணத்தில் வருதோ, வார்த்தையில் வருதோ, அப்போ எதை என்னுடைய சமஸ்காரம்னு சொல்கிறீங்க, நினைக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த சுபமற்ற சமஸ்காரம் என்னது கிடையாது. அதனால் சமஸ்காரத்தை மாற்றிக்கணும். இல்லை என்னுடைய சமஸ்காரத்தை நீ பார்த்ததில்லை இன்னும் அப்படிங்கிறது தெய்வீக சமஸ்காரமாக இருக்கணும். ஆனால் உலகத்தில் ஜென்ரலாக எதை சொல்கிறோம்? என்னுடைய சுயரூபத்தை நீ பார்த்ததில்லைன்னு அசுர குணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தான் பாபா செக் பண்ணுங்கள். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போதெல்லாம் எதை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு செக் பண்ணுங்கன்றார் பாப்தாதா. ஒவ்வொரு குழந்தையும் பல கோடி மடங்கு
பாக்கியவான் நடத்தை மற்றும் முகத்தை உடையவர்களாகத்தான் பார்க்க விரும்புகிறார். பாக்கியவான்களாக ஆகிட்டோம், ஆனால் நாட்கள் போக போக பாக்கியம் வெளிப்படுறதுக்கு பதிலாக உள்ளடங்கிடுது அப்படின்னு சில குழந்தைங்க சொல்கிறாங்க. பாப்தாதா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியிலும் பாக்கிய நட்சத்திரம் ஜொலிப்பதைத்தான் பார்க்க விரும்புகிறார். யார் உங்களை பார்த்தாலும் உங்கள் முகத்தின் மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் பாக்கியவான்களாகத்தான் நீங்கள் தென்படணும். அப்போ தான் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக பாபா வெளிப்படுவார். ஏன்னா நிகழ்காலத்தில் மெஜாரிட்டி அனுபவம் தான் செய்ய விரும்புகிறாங்க. இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் வெளிப்படையான ரூபத்தில் காமிக்குது, அனுபவம் செய்விக்குது இல்லையா? சரி, பாபா எப்படி குழந்தைங்கள பார்க்க விரும்புகிறாரு? பல கோடி மடங்கு பாக்கியவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடத்தை இருக்கணும். அந்த நடத்தையை பார்த்தாலே இந்த குழந்தை மாதிரி பாக்கியசாலி யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நடத்தையை பார்க்க விரும்புகிறார். அந்த மாதிரி முகம், அந்த சந்தோஷம் இருக்கணுமா இல்லையா? பயங்கரமான ஒரு பாக்கியம் கிடச்சிடுச்சு அப்படின்னா அந்த சந்தோஷம் முகத்தில் தெரியும் இல்லையா? ஸோ அதை தான் பாபா பார்க்க விரும்புகிறார். கடவுள் கிடச்சிட்டாரு, சொர்க்கம் கிடச்சிடுச்சு, சொர்க்கத்துலேயும் உயர்ந்த பதவி கிடச்சிடுச்சு, அதற்கான அனைத்து சக்திகளும் கிடச்சிடுச்சு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ அந்த சந்தோஷம் உங்கள் முகத்தில் தெரியணும் இல்லையா? பாக்கியவான் ஆகிட்டோம், ஆனால் போக போக ஏன் பாக்கியம் வெளிப்படுறதுக்கு பதிலாக உள்ளடங்குது, வெளிப்படுறதுக்கு பதிலாக அந்த முகம் வாடி காணப்படுது, அல்லது அந்த சந்தோஷம் தெரியலையே, அப்போ உள்ளடங்கிடுதுன்னு அர்த்தம். அதனால தான் பாபா சொல்கிறார், ஏன் அப்படி ஆகுது இல்லையா? இப்போ ஒரு அந்த காலத்துலாம் பெண்கள் புடவை கட்டி பூ வச்சுட்டு கணவன் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த மாதிரி மங்களகரமாக பார்க்க தான் விரும்புவோம். அதே மாதிரி நம்முடைய கணவர் பாபா கூட நம்மளை மங்களகரமாக பார்க்க தான் விரும்புகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிரித்த முகத்தோடு எப்போவுமே அந்த உள்ளார்ந்த அந்த சந்தோஷம், அந்த போதை, இதைத்தான் பார்க்க விரும்புகிறார். ஏன் உள்ளடங்குதுன்றார். ஸோ ஒவ்வொரு நேரமும் குழந்தை நெத்தியில் அந்த பாக்கிய நட்சத்திரம் ஜொலிக்கணும். அதோடைய நினைவு தான் அங்கே போட்டு வைக்கிறாங்க இல்லையா? கடவுளே எனக்கு கணவனாக கிடைச்சிட்டார், இதை விட பாக்கியம் என்ன இருக்குது? அந்த சந்தோஷம் தெரியணும். உங்கள் முகத்தை யார் பார்த்தாலும் உங்கள் முகத்தின் மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் இவங்க எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள்ப்பா அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி உங்கள் முகம் பாபா கிடச்சிட்டாருன்றதை வெளிப்படுத்தணும். அந்த சந்தோஷம் இல்லையா? பாபாவை வெளிப்படுத்தணும் ஒரு பக்கம், பாபா கிடச்சிட்டாருன்ற அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். அப்போ தான் பாபா உங்கள் மூலமாக வெளிப்படுவாருன்றார் இல்லையா? நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்களாம், எந்த நேரமும் சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா? அவங்க சென்டரில் மட்டும் இல்லை, வீட்டில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. எப்போவுமே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, அப்படி ஒரு தெய்வீக கலை. அந்த மாதிரி மற்றவர்கள் சொல்லும்பொழுது தான் பாபா உங்கள் மூலமாக, உங்கள் முகத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக வெளிப்படுவார். ஏன்னா எல்லாரும் சொல்கிறத கேட்க விரும்பலை, பெரும்பான்மையானவர்கள் அனுபவத்தில் பார்க்க விரும்புகிறார். இங்கே வந்துட்டால் அமைதி கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருச்சான்னு கேட்பாங்க இல்லையா? தூய்மையான உலகத்தையே அடையலான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அனுபவத்தை பார்க்க முகம் தேஜஸாக இருக்குதுன்னு போதும் முதல்ல அது இருக்குதா, அனுபவம் எனக்கு ஆகணுமே, ஆகலையேன்னுவாங்க. ஸோ அனுபவம் செய்யத்தான் எல்லாரும் விரும்புகிறாங்க இன்றைய நாட்களில் இல்லையா? முதல்ல நீங்கள் அப்படி ஆகுங்க, நீங்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் மாறிக்கிறேன், நான் வரவங்க ஞானத்தை எடுக்கிறேன்னுவாங்க. ஸோ இன்றைய காலத்தில் விஞ்ஞானம் கூட வெளிப்படையான ரூபத்தில் தானே காட்டுது, சும்மா சொல்கிறது கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் காட்டுது, அனுபவம் செய்ய வைக்கிது இல்லையா? குளிரான இடத்துல வெப்பத்தை அனுபவம் செய்ய வைக்கிது, சும்மா தியரியாக சொல்கிறது கிடையாது. இது பண்ணால் இப்படி பண்ணால் வெப்பம் வந்துடும், இல்லை இங்கே வாங்க வெப்பம் வருது பாருங்க அப்படின்னு அனுபவம் செய்ய வைக்கிது.
அதே மாதிரி நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல குளிர்ச்சியாக அனுபவம் செய்ய வைக்கிது வெயில் பிரதேசங்களில். ஸோ அதே மாதிரி இங்கே அமைதி கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, அதை நான் அனுபவம் செய்யணும்னு விரும்புகிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அமைதியிலையோ அல்லது மற்ற சக்தியின் அனுபவத்திலையோ இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்களுக்கும் உங்களால் அந்த அனுபவத்தை செய்ய வைக்க முடியும். உங்களுக்கே ஆகாத அனுபவத்தை மற்றவர்களுக்கு உங்களால் செய்ய வைக்க முடியாது. இப்போ இணைந்த ரூபத்தில் சேவை செய்யுங்க அப்படின்னு பாபா சிக்னல் கொடுத்துட்டார். இதெல்லாம் அடையணும், ராஜாவாக இருக்கணும், மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், அந்த முகத்தில் அந்த பாக்கியம் தெரியணும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், பாபாவோட இணைந்த ரூபத்திலே இருங்க, இணைந்த ரூபத்திலே சேவை செய்யுங்க. இதுதான் இந்த சிக்னல். இதை பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாம் கரெக்டாக வந்துடும். பாபா மட்டும்தான் தெரியணும் இல்லையா? கடவுளோடு இணைஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம், கடவுளுக்கு துணையாக இருக்கிறேன் இல்லையா? ஒரு பணக்காரனுடைய மனைவி பிச்சைக்காரனை பார்த்து இயங்குவாள? அப்போ கடவுளுடைய மனைவி இங்கே இருக்கிற கலியுக கவர்ச்சியின் பொருளை பார்த்து இயங்குவோமா? இயங்கினால் பாபாவோடு இணைஞ்சு இல்லைன்னு அர்த்தம். வெறும் வார்த்தையினால் மட்டும் கிடையாது, வார்த்தையின் கூடவே அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்ய வைக்கிற சேவையும் செய்யணும் இல்லையா? அந்த அனுபவத்தில், அதாவது என்ன சொல்கிறீங்களோ அந்த அனுபவத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கணும், மற்றவர்களுக்கும் அது அனுபவம் ஆக்க வைக்கணும், அனுபவம் ஆக வைக்கணும். அதுதான் சேவை. அந்த சேவை பண்ணுங்க இல்லையா? கோயிலில் ஞானம் கேட்கவா போகிறாங்க? அங்கே போனாலே அப்படி ஒரு அனுபவம், ஆன்மீக அனுபவம் சொல்கிறாங்கல்ல, நம்முடைய நினைவு சின்னம் தானே. அப்போ உயிரோட்டமாக நம்மை பார்க்கும்போது அது அனுபவம் ஆகணும். ஏதாவது அமைதியின் அனுபவம், குஷியின் அனுபவம், ஆன்மீக அன்பின் அனுபவம் செய்ய வைக்கணும். கிட்ட வந்தாலே அதுவும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன அனுபவம் வேணுமோ அதை நீங்கள் முதல்ல அனுபவம் செய்து அவர்களையும் செய்ய வைக்கணும். அமைதியோ குஷியோ ஆன்மீக அன்பின் அனுபவமோ. ஏன்னா ஒரு முறை அவங்க அனுபவம் செஞ்சிட்டாங்கன்னா அதை விடவே முடியாது. அதுதான் அனுபவத்துடைய தனித்தன்மை. அவங்கள அப்படியே அடிக்ட் ஆக்கிடும். எனக்கு கேட்குற விஷயத்த மறந்துடுவாங்க, ஆனால் ஒரு முறை அனுபவித்த விஷயத்த மறக்க மாட்டாங்க. அந்த அனுபவம் செய்விப்பவர்களின் அந்த அனுபவம் செய்ய வைக்கிறவங்களுடைய நெருக்கத்தில் கொண்டு வருது இல்லை? இப்போ விகாரங்கள் கூட அனுபவம் செய்கிறதுனால அடுத்த ஜென்மத்தில் டக்குன்னு விகாரம் வெளிப்படுது இல்லையா? அப்போ எத்தனை ஜென்மமானாலும் அது மறக்க மாட்டேங்குது. அது மாதிரி இந்த ஆன்மீக அனுபவத்தை, அமைதியை நீங்கள் அனுபவம் செய்யுங்க, அனுபவம் செய்ய வைங்க. அப்போ ஒரு பொழுதும் அவங்க மறக்க மாட்டாங்க, உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த அனுபவம் உணர்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதோடைய நினைவு தான் ஒவ்வொரு தடவையும் திருப்பதிக்கு போகிறாங்கல்ல, மாதம் மாதம் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவம் ஆகுது. அதனால தான் மீண்டும் மீண்டும் அவங்க அந்த அனுபவத்தை தேடி போகிறாங்க. ஸோ அதனால் வரும் நாட்களில் என்ன புதுமை செய்ய போகிறீங்க அப்படின்னு, சரி என்ன புதுமை செய்யணும்னு எல்லோரும் கேட்குறாங்க. எல்லோரும் ஆர்வம் மற்றும் உற்சாகத்தோடு சேவை செய்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் ஊக்க உற்சாகத்தோடு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பல துறைகள் வந்திருக்கிறீங்க, மெகா ப்ரோக்ராம் செஞ்சிட்டிங்க, செய்தியும் கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களுடைய புகார்களை எல்லாம் முடிச்சிட்டிங்க. எனக்கு யாருமே செய்தியை கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சாச்சு, செய்தியை கொடுத்து. அதனால் பாபா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஸோ அப்படி ஊக்க உற்சாகத்தோடு நீங்கள் சேவை செஞ்சு செய்தியை கொடுக்குறீங்க, அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஆனாலும் இதுதான் கடவுளுடைய ஞானம்ன்ற அந்த ஒரு ஓசை இன்னும் வெளிப்படலையே.
இல்லையா? பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்கிறாங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்களே தவிர பிரம்மகுமாரிகள் கிட்ட தான் கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் யாரும் சொல்ல ஆரம்பிக்கலையே. அது ஒரு இயக்கம், அவ்வளோதான் சொல்கிறாங்க. பிரம்மகுமாரிகளின் ஞானம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க, கடவுளுடைய ஞானம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலையே இன்னும். அப்போ இது பரமாத்மாவுடைய ஞானம், பரமாத்மாவுடைய காரியம் அப்படிங்கிற ஓசை பரவணும் இல்லையா? கடவுளுடைய காரியம் நடந்துட்டு இருக்குன்னு ஓசை பரவணும். ஸோ தியான பயிற்சி செய்ய வைக்கிறீங்க, ஆத்மாவை பரமாத்மாவோட இணைக்கிறீங்க. ஆனால் பரமாத்மாவுடைய காரியத்தை சுயம் பரமாத்மாவே செய்ய வச்சிட்டு இருக்கிறாருன்ற இந்த அனுபவம் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு ஆகுது. ஏதோ நீங்கள் செய்ய வைக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வள்ளலார் அன்னதானம் போட்டால் கடவுளை அடையலான்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வழி சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்களே தவிர இதை சொல்வதே கடவுள் தான், இதை செய்ய வைக்கிறதே கடவுள் தான் அப்படிங்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செய்கிறாங்கன்றார். ஸோ ஆத்மா மற்றும் தாரணைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நல்ல வார்த்தைகள் பேசுகிறாங்க, நல்லதை கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஞானம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரமாத்மாவுடைய ஞானம் அப்படிங்கிற இந்த ஓசை தான் தந்தையின் நெருக்கத்தில் கொண்டுட்டு வரும். மேலும் எந்த அளவுக்கு தந்தையின் நெருக்கத்தில் வராங்களோ அந்த அளவுக்கு தானாகவே அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரியான திட்டம் போடுங்க, சொற்பொழிவில் அப்படிப்பட்ட கூர்மையை நிரப்புங்க. அதன் மூலம் பரமாத்மாவுடைய நெருக்கத்தில் வந்துடணும். தெய்வீக குணங்களின் தாரணையில் கவனம் ஏற்பட்டு இருக்குது. ஆத்மாவுடைய ஞானம் கொடுக்குறீங்க, பரமாத்மாவின் ஞானத்தையும் கொடுக்குறீங்க. ஆனால் பரமாத்மா வந்துட்டார், பரமாத்மாவுடைய காரியத்தை சுயம் பரமாத்மாவே நடத்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற வெளிப்பாடு தான் காந்தம் மாதிரி மற்றவர்களை அப்படி நம்ம பக்கம் நெருக்கத்தில் இழுத்துட்டு வருன்றார். ஏன்னா நீங்கள் கூட தந்தை கிடைச்சிட்டாரு, தந்தையை சந்திக்கணும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கு பிறகு தானே பாபாவுக்கு நெருக்கத்தில் வந்தீங்க. மெஜாரிட்டி அன்பானவர்களாக ஆகிறாங்க. ஆனால் அவங்க எதை புரிஞ்சுக்கிட்டு ஆகிறாங்க? நல்ல காரியம் செய்கிறாங்க. பிரம்மகுமாரிகள் என்ன காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்களோ அந்த காரியம்லாம் வேறு யாராலையும் செய்ய முடியாதுப்பா, மாற்றிடுறாங்க. என் பையன் கூட போனான், ரொம்ப கோபக்காரன், இப்போ சாந்தமாயிட்டான், இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர பரமாத்மா இங்கே பேசிகிட்ருக்கிறாரு, பரமாத்மா கிட்டேருந்து ஆஸ்தியை அடையணும் அந்த அளவுக்கு நெருக்கத்தில் வரல இல்லை. பரமாத்மா பேசிகிட்டு இருக்கிறாருன்னா அவங்க அலறி அடிச்சுட்டு வரமாட்டாங்க. ஸோ அப்படி வரல அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு தான் திட்டம் தீட்டுங்கள் இல்லையா. இங்கே நாம் பண்ணலை, பரமாத்மா பண்ணுறாரு, பரமாத்மா பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்க எப்போ நம்புவாங்க? அனுபவமானால் தான் நம்புவாங்க. ஸோ அது வரைக்கும் பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் நல்லா பேசுகிறாங்க, நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க, இவ்வளோ தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் இங்கே பரமாத்மாவுடைய ஞானம் அப்படின்னு எப்போ அவங்க வாயிலிருந்து வருதோ அப்போ தான் கடவுளை நோக்கி ஓடி வருவாங்க இல்லையா. இப்போ அது இல்லை. ஸோ எந்த அளவுக்கு தந்தைக்கு நெருக்கத்தில் வராங்களோ அப்போ தானாக அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நெருக்கத்தில் வர்றதுக்கு இது பரமாத்மாவுடைய ஞானம்ன்றதை அவங்க அனுபவம் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பேசும்பொழுது கூட
அது ஆழமாக பதிய வைக்கிற மாதிரி என்ன வார்த்தைகளை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசித்து பேசுங்க. கம்மியாக பேசுங்க, ஆனால் கூர்மையாக இருக்கணும் உங்கள் வார்த்தைகள். அப்படியே போய் அம்பு தைக்கணும். சக்திசாலியாக இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும். அதை கேட்கும்போதே அப்படியே பரமாத்மா பக்கத்திலே வந்துடணும். அந்த அனுபவம் ஆகணும் அவங்களுக்கு இல்லையா? ஒரு ஏஐ வச்சு படம் எடுக்கிறாங்க கிருஷ்ணரை பற்றி ஏதோ ஒன்று. அது கடைசி சீன் பார்த்து நான் அழுதுட்டேன்றாங்க. ஒரு ஏஐ பார்த்து ஆகிற அனுபவம் உயிரோட்டமாக கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்குற நம்ம மூலமாக ஏன் அந்த அனுபவம் ஆக மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதனால் அந்த குணங்களின் தாரணை பண்ணணும், அது கூட கவனம் கொடுக்குறாங்க. தெய்வீக குணத்தின் தாரணை பண்ணணுன்ட்டு ஆத்மாவை பற்றிய அறிமுகத்தையும் பரமாத்மாவுடைய அறிமுகத்தையும் இவங்க நல்லா கொடுக்குறாங்கப்பா. இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பரமாத்மா வந்துட்டாருன்றது மட்டும் நீங்கள் சொல்கிறது அவங்க காதில் விழலையா அல்லது நீங்களே சொல்லலையா? இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். கடவுள் சொல்கிறாரு அப்படிங்கிறது ஏன் சொல்ல மாட்டீங்க? அதுவும் ஒரு முக்கியம். அனுபவமும் பண்ண வைக்கணும், வாயை திறந்து சொல்லணுமே, அதையே சொல்ல மாட்டுறாங்களே யாரும் இல்லையா? ஸோ பரமாத்மாவுடைய காரியத்தை பரமாத்மாவே செய்கிறாருன்ற சத்தம் வந்தால்தான் டக்குன்னு ஓடி வருவாங்கன்னா கடவுள் வந்துட்டாரா. உலகம் ஃபுல்லாக அதுதான் பேசுவாங்க. வைரலாக எல்லா யூடியூப் வீடியோ எல்லாமே அது தான் வரும். இது அனுபவம் ஆயிடுச்சுன்னா. இது தெரியாதனால சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சென்டருக்கு போயிருக்கிறேன், கீதா பாட்சாலைக்கு போயிருக்கிறேன். ஒரு மாதம் 2 மாதங்கிட்டே போனேன். நல்லா இருக்குதுன்னு போனேன். கடவுள் வராருன்னு போகல, ஏன்னா எனக்கு தெரியாது. ஒரு நாள் நானே அவ்விக்த முரளியை எடுத்து கிளாஸ் எடுக்கும் பொழுது தான் அப்படி ஒரு அனுபவம். அடடா, இதை பேசுகிறதே கடவுள். அப்போ தான் நிச்சய புத்தி முடிஞ்சு போச்சு. கேள்வியெல்லாம் இனி கடவுள் சொல்கிறதா ரைட்டு, மற்றதெல்லாம் தப்பு. அது எப்படி தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தானே நெருக்கத்தில் வந்தீங்க. அப்போ அவங்களுக்கும் இங்கே கடவுள் வராருன்னு முதல்ல சொல்லணுமா இல்லையா? ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ எல்லாம் அன்பானவர்களாக ஆனாலும் கூட பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்கிறாங்கன்னு பார்த்து ஆகுறாங்களே தவிர கடவுள் வந்துட்டாருன்னு ஆகலை. இன்னும் கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாருப்பா. கடைசின்னு 1 வருடமாம்ப்பா, 90 வருஷம் ஆயிடுச்சாம்ப்பா, இன்னும் நமக்கு தெரியல பாரான். அதை பேசிக்கணும், வீட்டுக்கு வீடு பேசணும். அந்த மாதிரி நீங்கள் யுக்தியை உருவாக்கணும். இப்போ ஏஐ வந்திருக்கனால அந்த மாதிரி படம் எடுக்கலாம் இல்லையா? பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே சேவை பண்ணுறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணுறாங்களே தவிர அஞ்ஞானிகளுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் யாரும் யூஸ் பண்ணலை. பாபா ஞானம் எடுத்தவர்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்களே தவிர அஞ்ஞானிகளுக்கு புரிகிற மாதிரி எடுக்கிறது கிடையாது. ஸோ பரமாத்மா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வர வைக்கிற அளவுக்கு அனுபவம் பண்ண வைக்கலை. பரமாத்மா சொல்கிறாருன்றதை அவங்க மனதில் ஆழமாக பதிய வைக்கலை. ஏன் அவங்க பரமாத்மா கிட்ட ஆஸ்தி அடையணும்னு நெருக்கத்தில் வரல? ஏதோ நல்லா இருக்குதுன்னு வராங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகள் என்ன செய்கிறாங்க, இவங்களுடைய ஞானம் என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல. இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதனால் ஓரளவுக்கு வராங்க, தெரிஞ்சுக்கணுன்னு வராங்க. ஆனால் ஒருவேளை இது என்னது, பிரம்மகுமாரிகளுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கணுன்னு வராங்க, பரமாத்மாவுடைய ஞானத்தை இல்லை. ஒருவேளை பரமாத்மாவுடைய ஞானம்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரமாத்மா வெளிப்படுறதை யாராலையாவது நிறுத்த முடியுமா? ஸோ கரிமீனை விட்ட உடனே வீட்டில் பிரச்சனை, பூண்டு வெங்காயத்தை விட்ட உடனே பிரச்சனை, காமத்தை விட்ட உடனே பிரச்சனை. அதுக்காக பாபாவை விட்டீங்களா? ஓடோடி வந்தீங்களே, எதனால் வந்தீங்க? பேசுகிறது கடவுள்னு தெரிஞ்சதுனால வந்தீங்க.
அதே மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சால் ஓடி வருவாங்க, அவங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு திட்டத்தை உருவாக்குங்க. அந்த மாதிரி சொற்பொழிவு தயார் செய்யுங்க. அதையும் பாபா அன்பில் மூழ்கி பேசணும். வார்த்தையும் பக்காவாக இருக்கணும், அதே நேரத்தில் பாபாவுடைய அன்பில் மூழ்கி பேசி அந்த அனுபவத்தையும் ஏற்படுத்தணும். பரமாத்மா அனுபவத்துடைய நடைமுறை நிரூபணமாக நீங்களே ஆகணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது நம்ம ஞானம், அற்புதமான ஞானம். உங்களை பார்த்தா பாபா அனுபவம் ஆகணும். அதன் நடைமுறை நிரூபணமே நான் தான். உங்கள் இயக்கத்தில் யாராவது அப்படி ஆயிட்டாங்களான்னு கேட்கக்கூடாது. உங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் சொல்கிறதின் ஒட்டுமொத்த ரூபமாக நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அப்போ தான் நடைமுறையில் பாபா வெளிப்பட ஆரம்பிப்பார். உங்களை பார்த்த உடனே கடவுள் தான் உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த ஞானம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ எப்போ பரமாத்மா அன்பின் அனுபவம் ஏற்படுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லவர் ஆகணுன்ற அலை ஏற்படும் இல்லையா? நானும் நல்லவன் ஆகணும், நானும் தூய்மை ஆகணும், நானும் தேவதை ஆகணும். எப்போ இதெல்லாம் தோணும்? பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தோணும். அதனால் நீங்களும் அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்ய வையுங்க இல்லையா? அந்த அனுபவத்தில் மூழ்கி இருக்கணும். நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்ய வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அனுபவ மூர்த்தி. அதனால் நான் இரட்டை எஜமானன், பாபாவுடைய பொக்கிஷத்துக்கும் எஜமானன், சுய ராஜ்யத்துக்கும் எஜமானன். இந்த நினைவின் மூலமாக சக்திசாலியாகி பிறரையும் சக்திசாலியாக ஆக்குங்கள். ஸோ இந்த தடவை சேவைக்கான சான்ஸ் பஞ்சாபுக்கு கிடச்சிருக்குது. ஸோ எல்லோரும் கையசிக்கிறாங்க. எந்த மண்டலத்துக்கு சேவைக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க திறந்த மனதோடு ஓடோடி சேவை செய்கிறாங்க. ஸோ இந்த தடவை 4000 பேர் பஞ்சாப்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மண்டலமும் சேவைக்கான வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறத பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜென்ரலாகவே பஞ்சாப்னாலே எல்லோரும் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா என்ன சொல்கிறாருன்னா, சிங்கம்னா வெற்றின்னு சொல்கிறார். பஞ்சாப்னா சிங்கம், சிங்கம்னா வெற்றி. அப்போ பஞ்சாப் ஆத்மாக்களுடைய நெற்றியின் நடுவில் வெற்றியின் திலகம், வெற்றி திலகத்தின் அனுபவம் தான் சதா செஞ்சுட்டு இருக்கணுன்றார் இல்லையா? ஒரு தடவை கூட மாயிக்கிட்ட ஃபெயில் ஆகக்கூடாது. அந்த வெற்றி திலகம் நெத்தியில் சதா ஜொலிச்சிட்டு இருக்கணும், அனுபவம் ஆகணும். வெற்றி திலகம் கிடைச்சிருக்குது. கல்பத்திற்கும் நாம தான் வெற்றியாளர்கள்ன்ற நினைவு சதா இருக்கணும். பஞ்சாபுக்காரங்களுக்கு மட்டும் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நம்ம எல்லோருக்கும் தான் இல்லையா? கல்பத்திற்கும் நாம் வெற்றியாளர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தான் மாயாவை வென்று உலக ராஜ்யத்தை அடையிறேன் அப்படின்ற அந்த நினைவும் போதையும் எப்பவுமே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒன்று மாயா பெருசாக வரும் அல்லது சின்னதாக வரும். மொத்தத்தில் மாயா வந்துக்கிட்டே தான் இருக்கும். சூக்ஷ்மமாக வர்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் இந்த போதையிலே இருந்தால் அதுக்கிட்டையும் நீங்கள் தோக்க மாட்டீங்க. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளராக நாம் தான் இருந்தோம், நாம் தான் இருக்கிறோம், ஒவ்வொரு கல்பத்திற்கும் நாம் தான் இருப்போம். அப்படி அந்த போதை இருக்கணும். ஸோ பஞ்சாப் ஆத்மாக்கள் கூட வாரிசு குவாலிட்டி குழந்தைங்களை பாபா முன்னாடி அழைச்சிட்டு வர்றதுக்கு நிகழ்ச்சி தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பாப்தாதா முன்னாடி வாரிசு குவாலிட்டி குழந்தைங்களை அழைச்சிட்டு வரலை, அன்பான குவாலிட்டியை தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. வாரிசு குவாலிட்டியை அழைச்சிட்டு வரல, அதாவது ராஜாவாகிற அது அழைச்சிட்டு வரல. ஜஸ்ட் அன்பானவர்கள், பிரஜைகள் ஆகிடுவாங்க. அனைத்து மண்டலமும் அன்பு சகயோகி குவாலிட்டியை தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் வாரிசு குவாலிட்டியை அழைச்சிட்டு வரலை.
ஆனால் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அனைத்து வகையினரும் கண்டிப்பாக ராஜ்யத்தில் தேவை தானே. வாரிசும் தேவை, அன்பானவர்களும் தேவை, சகயோகிகளும் தேவை, மைக்கும் தேவை, மைட்டும் தேவை இல்லையா? சக்திசாலிகளும் தேவை. செய்தியை எல்லோருக்கும் பரப்பக்கூடிய மைக்கும் வேணும். எல்லோரும் தேவை. நல்லது. சேவை நிலையங்களில் நிறைய பாபா குழந்தைங்க உருவாகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஊக்க உற்சாகத்தோட சேவையை வளர்ச்சி அடைய செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எந்த மண்டலத்தினர் பரமாத்மா வந்துட்டாருன்னு வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலான்றார் இல்லையா? பரமாத்மா வந்துட்டாருன்னு எல்லோரும் சொல்லணும் அந்த மண்டலத்தில். அப்படி யார் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ எந்த மண்டலத்தினர் பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுறாங்க அப்படின்னு பாப்தாதாவும் பார்க்குறாங்க. வெளிநாட்டுக்காரங்க பண்ணுவீங்களா? ஏன்னா வெளிநாட்டினரும் பண்ண முடியும். பஞ்சாப் அதில் முதல் நம்பரில் வரணும். எல்லோரும் உங்களுக்கு சகயோகம் செய்வாங்க. இதுவே இந்த ஓசை பரப்புறதுக்கான அதிக காலம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அந்த ஞானம், இதுதான் கடவுள் அப்படிங்கிற ஓசை வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதுவும் இருக்குது. பிரம்மகுமாரி பல ஆன்மீக இயக்கம் மாதிரி இதுவும் இருக்குது. அவ்வளோதான் புரிஞ்சுருக்கிறாங்களே தவிர இதுதான் ஆன்மீக இயக்கம் அப்படிங்கிற நிலைக்கு இன்னும் மக்கள் வரல. அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும். ஆன்மீகம்னா பிரம்மகுமாரிகள் தான் அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் பஞ்சாப் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஓசை வந்துடணும். இதுதான் இந்த இயக்கம், இதுதான் கடவுள், கடவுளுடைய ஞானம். ஸோ ஆசிரியர்கள் செய்வீங்களா? எவ்வளோ நாளைக்குள்ளே செய்வீங்க? இந்த ஆண்டு செஞ்சிடுவீங்களா? ஏன்னா புது ஆண்டு உருவாயிடுச்சு இல்லையா? அதனால் புது ஆண்டில் ஏதாவது புதுமை ஏற்படணும் தானே. ஸோ பலவிதமான யோகம் இருக்குது. அதில் ஒன்று ராஜயோகம் அப்படின்றாங்க. பலவிதமான இயக்கம் இருக்குது. அதில் ஒன்று பிரம்மகுமாரிகள்னு சொல்கிறாங்க. பல காலமாக இதுவும் இருக்குது அப்படிங்கிறத கேட்டாச்சு பல முறை. ஆனால் உங்கள் மனசில் பாபா பாபான்னு தானாகவே நினைவு இருந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அந்த மாதிரி எல்லாருடைய வாயிலும் என்னோட பாபா வந்துட்டாருன்னு வெளிப்படணும். அந்த அவங்க கூட மற்ற மக்கள் கூட என்னோட பாபான்னு சொல்லணும். இந்த ஓசை நாலாபுறங்கள்லேருந்தும் வெளிப்படணும். நாலாபுரத்துலேருந்து வெளிப்படனாலும் முதல்ல ஒரு திசையில் இருந்து தானே வெளிப்படும். அது பஞ்சாபாக ஏன் இருக்கக்கூடாது? அந்த அதிசயம் செஞ்சு காட்டுவீங்களா? பஞ்சாப் ஏன் செய்ய மாட்டீங்க? செஞ்சே ஆகணும். நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடுவீங்க. அதுக்கு முன்கூட்டியே நான் வாழ்த்தும் தெரிவிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பாபாவுடைய பாஷை பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுவீங்க, நம்புகிறேன்ல, பண்ணிடுவீங்க, இப்போவே நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்றார். தாதியுடன் சந்திப்பு. ஸோ மதுபனுடைய ஹீரோவாக நீங்கள் இருக்கிறீங்க. சதா ஜீரோவும் நினைவு இருக்குது இல்லையா? ஜீரோன்றது பாபா, புள்ளி. ஸோ புள்ளி பாபா நினைவு இருக்குது. சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா கூட சிறிது மெல்ல மெல்ல ஒத்துழைப்பு கொடுக்குது இல்லையா? தாதினாலே வயசானவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் சரீரம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால ஏதோ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குது. ஆனாலும் அனைவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்களை நடத்திட்டு இருக்குது. ஸோ தந்தையுடைய அன்பும் ஆசீர்வாதமும் கூடவே இருக்குது. ஆனால் அனைவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் கூட இருக்குது. எல்லோருமே தாதிக்கு ரொம்ப அன்பு செலுத்துகிறீங்க தானே? தாதிங்க வேணும் அப்படின்னு எல்லோருமே சொல்கிறீங்க. அப்போ தாதிகளுடைய விசேஷத்தன்மை என்ன? ஒவ்வொரு அடியும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி எடுத்து வைக்கிறது தான் தாதிகளுடைய விசேஷத்தன்மையே.
மனதையும் தந்தையின் நினைவில் மற்றும் சேவையில் சமர்ப்பணம் செய்கிறது. இல்லை மனதையே சமர்ப்பணம் பண்ணுறாங்கன்னா அப்புறம் வார்த்தை செயல் எல்லாமே தந்தையின் நினைவிலும் சேவையிலும் சமர்ப்பணம் செய்கிறது தான் ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறது. நீங்கள் எல்லோரும் அப்படி தானே செய்கிறீங்க. மனதை பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுங்க, சமர்ப்பணம் பண்ணிடுங்க. மனம் ரொம்ப பெரிய அதிசயம் செய்கிறத பாபா பார்க்குறார். என்ன அதிசயம் செய்யுது? சஞ்சலம் செய்யுது. ஒருநிலைப்படணும் மனம். இல்லை மனதுடைய வேலையை சஞ்சலப்படுறது, அதை ஒருநிலைப்படுத்தணும், அதை உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ எப்படி கொடியை மேலே பறக்க விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மனம்ங்கிற கொடியை சிவபாபா கிட்ட ஒருநிலைப்பட வைக்கணும். ஸோ நேரமும் அருகில் வந்துட்டு இருக்குது. அப்படி சிவபாபா கிட்ட மனம் ஒருநிலைப்படுற நேரம் வந்துட்டு இருக்குது. சில நேரங்களில் குழந்தைங்க ரொம்ப நல்ல நல்ல சங்கல்பங்களை உருவாக்குறத பாப்தாதா கேட்குறார். எல்லாருடைய லட்சியமும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லது பாருங்கள், இந்த ஹாலுடைய அழகு எவ்வளோ நல்லா இருக்குது குழந்தைங்களால். ஏன்னா மாலை இருக்குது இல்லையா, மாலையின் நடுவில் மணிகள் விட்டு இருக்கின்றன இல்லையா. ஸோ மணிகள்னு பாபா குழந்தைங்கள சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாலையாக காட்சி அளிக்குது. ஸோ அதனால தான் ஹால் அழகாக இருக்குது. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். அமைதி சக்தியின் மூலம் ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், விசேஷ ஆத்மாக்களுடைய கடைசி விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? கடைசியில் எல்லாரும் பாபா குழந்தைங்களுக்குள்ளேயும் அந்த விசேஷத்தன்மை இருக்கும். விசேஷமான ஆத்மாக்கள் கிட்ட, எல்லா பாபா குழந்தைங்களும் இல்லை, அதில் விசேஷமானவர்கள்கிட்ட. அது என்னது? ஒரு வினாடியில் எந்த ஒரு ஆத்மாவையும் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவியாக மாற்றிடுவாங்க. ஒரு வினாடியில் முக்தியின் அனுபவமாகும், ஜீவன் முக்தியின் அனுபவமாகும். சும்மா வெறும் வழி மட்டும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பாபாவை நினைங்க, சொர்க்கத்தை நினைங்கன்னு சும்மா சொல்ல மாட்டாங்க. அது வெட்டியான்னு கூட சொல்கிறோம். சொர்க்கத்துக்கு போகணும், கைலாயத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், கைலாயத்துக்கு போகணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அது என்ன எங்கே இருக்குன்னு அவனுக்கும் தெரியாது, சொல்கிறவங்களுக்கும் தெரியாது. இங்கே பாபா குழந்தைங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அந்த அனுபவம் இல்லை. ஆனால் கடைசியில் சும்மா சொல்ல மாட்டாங்க. இவங்களும் அந்த அனுபவத்தில் மூழ்கி அவர்களையும் ஒரு வினாடியில் அமைதி அல்லது அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய வைப்பாங்க. ஒரு வினாடியில் அவங்க கிட்ட வந்தாலே அந்த அமைதி அனுபவம் ஆகிறதுடைய நினைவு தான் கோயில் கட்டுறாங்க. உள்ளே போனோடனே அந்த அமைதி அனுபவம் ஆகுது. ஜீவன் முக்தியுடைய அனுபவம் தான் சுகம். ஜீவன் முக்தின்றது சொர்க்கம், சொர்க்கத்தில் சுகம் இருக்கும். முக்தியின் அனுபவம் ஆழ்ந்த அமைதி, அனைத்தையும் மறந்த அமைதி. ஸோ அதனால் உங்கள் எதிரில் யார் வந்தாலும் ஒரு வினாடியில் அவங்க சுகத்தையும் அமைதியையும் அனுபவம் பண்ணணும். அந்த மாதிரி புருஷார்த்தத்தில் எப்போ தீவிர வேகம் இருக்குதோ அப்போ தான் விஞ்ஞானத்தின் மீது இந்த அமைதியின் சக்தி வெற்றி அடைகிறத பார்த்து எல்லாருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹான்ற ஓசை வெளிப்படும், பாபா வெளிப்படும் காட்சியும் எதிரில் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு வினாடியில் அமைதியும் ஆனந்தத்தையும் அவங்க அனுபவம் பண்ணணுன்னா ஒரு வினாடி விடாமல் அமைதியிலும் ஆனந்தத்திலும் நீங்கள் மூழ்கி இருக்கணும். பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன்.
தந்தையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சி ஆகுங்கள். இல்லையா? பாபா சொல்கிற ஒன்று அப்படியே செய்கிறது, அதுதான் தன்னை அர்ப்பணிக்கிறது. அப்போ தான் பாபா தீபத்துக்கிட்ட பலியான உண்மையான விட்டில் பூச்சின்னு உங்களை சொல்ல முடியும். அவ்யக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள், சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். இப்போ வார்த்தைகள் மூலமாக நீங்கள் கட்டளை கொடுக்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி உயர்ந்த சங்கல்பத்தின் மூலமாக கூட அனைத்து காரியங்களும் உங்களால் செய்ய முடியும். விஞ்ஞானிகள் பூமியில் இருந்துக்கிட்டே மேலே ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு கட்டளை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த எண்ணத்தின் மூலமாக முழு உலக மாற்ற காரியத்தை செய்ய முடியாதா? உலகத்துக்கு நன்மை செய்கிற காரியத்தை செய்ய முடியாதா? என்ன எப்படி வார்த்தைகள் மூலம் விஷயங்களை நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்களோ, அதே மாதிரி இன்னும் போக போக எண்ணத்தின் மூலமாகவே எல்லா காரியமும் நடக்கும்ன்றார். இதுக்கு சிரேஷ்ட சங்கல்பங்களின் இருப்பை சேமியுங்கள். இல்லையா? வீண் எண்ணங்களே இருக்கக்கூடாது, உயர்ந்த எண்ணங்கள் ஸ்டாக் இருக்கணும். அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த எண்ணங்களையே எழுப்ப அது நிரம்பி இருக்கும், சேமிப்பாகி இருக்கும். அப்படி இருந்தால் அந்த காரியத்தின் எண்ணத்தின் மூலமாகவே அனைத்தும் நடக்கும்ன்றார். இல்லையா? இப்போ எண்ணங்கள் அது இஷ்டத்துக்கு கண்டதை நினச்சிட்டு இருக்குது. ஸோ அதை முழுக்க ஒருநிலைப்படுத்தும் பொழுது, உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே உருவாக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் பல அதிசயங்கள் செய்வதை பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு தான் வீணாக எண்ணங்கள் செய்து அதை இழந்துடாதீங்க அப்படின்னு நேற்று கூட அவ்யக்த இஷாராவில் பாபா சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதனால் வாய் மூலமாக கட்டளை இடுற மாதிரி எண்ணத்தின் மூலமாகவே உங்களால் கட்டளை இட முடியும். பஞ்ச தத்துவமும் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியும். ஸோ அப்போ உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரணும். சுற்றி என்ன நடந்தாலும் உங்கள் மனதை அது தாக்க முடியக்கூடாது. ஆழ்ந்த அமைதியில் இருக்கணும். இதன் மூலமாக தான் அந்த சக்தியை நீங்கள் அடையிறீங்க. ஒரு சயின்ஸினால் பூமியில் இருந்துட்டு ஸ்பேஸுக்கு ஆர்டர் கொடுக்கும் பொழுது உங்களால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆர்டர் கொடுக்க முடியாதா? உயர்ந்த சங்கல்பத்தின் மூலம். ஸோ இதோடைய நினைவு தான் பைபிளில் கடுகளவு நிச்சய புத்தியோட அந்த மலை அப்பால் போய் விழட்டும் அப்படின்னு சொன்னால் விழும்னு இயேசு சொல்லுவார். எண்ணத்தின் சக்தியை சொல்கிறார். அந்த எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்கிறது தான் பாபாவுடைய ஞானம். ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.